குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 1/6/2025 ஸ்ரீ விசுவாவசு ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 18ஆம் நாள், உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30, மதியம் 1:30 முதல் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:52. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:27 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:05 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:36 வரை துருவம், பின்பு வியாக்காதம். கரணம் இன்று அதிகாலை 1:27 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:19 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:05 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:05 வரை மூலம், பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. அதிகாலை 2:05 வரை மூலம், பின்பு பூராடம். இன்றைய நாளுக்கான பண்டிகை மாயவரம் ஸ்ரீ கௌரி ஸ்ரீ மாயூரநாதர் புஷ்ப விமானத்தில் பவனி வரும் காட்சி. திருப்புகலூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் இந்திர விமானத்தில் திருவீதி உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். சஷ்டி நாட்களில் குழந்தை பாக்கியத்திற்காக விரதங்களை அனுஷ்டிக்கலாம். நல்ல மக்கள் பேரு கிடைக்க தியானிப்பது, பிரார்த்தனை செய்வது, உபவாசம் இருப்பது மிக நல்லது. சஷ்டி திருநாளில் விரதங்களை அனுஷ்டித்தால் செல்வ வளம், செல்வாக்கு, ராஜபோக வாழ்க்கை, குபேர சம்பத்து, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் லட்சணங்கள் சித்திக்கும். முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு உடனே இருக்கும். முருகப்பெருமானுடைய அருள் மந்திரங்களை, திருப்புகழை பாராயணம் செய்வது, வீட்டில் கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், வேல்மாறல், சுப்பிரமணிய புஜங்கம், இப்படி முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த பாடல்கள், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்ற உங்களுக்கு எந்த பாடல்கள் விருப்பமாகிறதோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. கந்தர் அலங்காரம், திருப்புகழ் படிப்பது, பாடுவது மிக விசேஷம். முருகப்பெருமானுக்கு இந்த நாள் 6 வகை பழங்கள், 6 வகை பூக்கள், 6 வகையான அன்னங்கள், சித்திரான்னம், அதே போல 6 வகையான பூக்கள், பழங்கள், நைவேத்தியங்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு 108 அர்ச்சனைகள் செய்து வழிபட. அதே போல சத்ரு சம்ஹார திரிசதி, இந்த பாடல் மந்திரத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சத்ரு சம்ஹார திரிசதி, இந்த ஒரு அற்புதம் நிறைந்த பாடலை வீட்டில் ஒலிக்க விடுவதால் சத்துருகள் தொல்லைகள் நீங்கும், வீட்டில் அமைதி ஏற்படும், செல்வம் உண்டாகும், கண் திருஷ்டிகள் அகலும், எதிரிகள் தொல்லைகள் விலகும், வீட்டில் தெய்வ கடாட்சம் சித்திக்கும். வள்ளி தேவசேனா சமேத
சுப்பிரமணிய சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்று உச்சரியுங்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். கோட்டான கோட்டி லாபத்தையும் அற்புதமான நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கான பிராப்தம் கிடைக்கும். கர்ம வினைகள் குறையும். முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் அகலும். ஆக யார் ஒருவர் முருகப்பெருமானை சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் சர்வ சக்திகள் சர்வ சித்திகள் உண்டாக்கும். சர்வ வல்லமையுள்ளவர்களாக இருக்கக்கூடும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள், யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள உகந்த நாள், கிழங்கு வகை பயிரிடுவதற்கு நல்ல நாள், ஜபம் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:02 முதல் 4:46 வரை மேஷ லக்னம், 4:47 முதல் 6:53 வரை ரிஷப லக்னம், காலை 6:54 முதல் 9:04 வரை மிதுன லக்னம், 9:05 முதல் 11:13 வரை கடக லக்னம், 11:14 முதல் 1:14 வரை சிம்ம லக்னம், 1:15 முதல் 3:15 வரை கன்னி லக்னம், 3:16 முதல் 5:20 வரை துலாம் லக்னம், 5:21 முதல் 7:32 வரை விருச்சக லக்னம், 7:33 முதல் இரவு 9:39 வரை தனுசு லக்னம், 9:40 முதல் 11:33 வரை மகர லக்னம், இரவு 11:34 முதல் காலை 1:16 வரை கும்ப லக்னம், 1:17 முதல் 2:58 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள், நல்லது நடக்கும். காலம் உங்களுக்கு உறுதுணையாக அமையும். கால புருஷனுடைய அனுகிரகம் சித்திக்கும். சூரிய பகவானை எல்லா உயிர்களையும் படைக்கக்கூடியவர். ஆன்ம சக்தி, திடம், ஆயுள், ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியவர். உடலில் உயிர் சக்தி, உயிர் பிரபஞ்ச சக்தி அதிகரிக்க, 7 சக்கரங்கள் சீராக இயங்க, பஞ்ச பூதங்களினுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைய, உங்களுடைய 3 வகை தோஷங்கள் நீங்க, 6 வகை குணங்கள் அற சூரிய பகவானை வழிபடுங்கள். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய், சிவ சூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். சூரிய பகவானை 5 தீபங்கள் கோதுமையினால் விளக்குகள் ஏற்றி இறைவனுக்கு ஆரத்தி காண்பித்து இறை நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் செய்தால் முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் வழியில் ஆதரவு கிடைக்கும். முப்பாட்டன் மூதாதையர்களுடைய அருள் ஆசி சித்திக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சமூகத்தில் கௌரவம், பட்டம், பதவி, உயர்ந்த அந்தஸ்து, அதிகார பலம், சமூகத்தில் உயர்ந்த பிரமுகர்களாக நீங்கள் வரக்கூடும். சூரிய பகவான் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் அரசாங்கத்தில் தலைமை பதவிகளையும் அரசியலில் தலைவர்களாகவும் ஆளுமை திறன் கொண்டவர்களாகத்தான் அவர்களுடைய செயல்கள் அமையும். ஆகவே இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளில் அதிகாலை பொழுது எழுந்து கொள்வது நல்லது. அதிக நேரம் காலை பொழுதில் உறங்காமல் 12 ராசிக்காரர்களும் சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து கொண்டு உங்களுடைய வேலைகளை கவனிக்கும் பொழுது செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அதற்கேற்றபடி நல்ல பலன் பிராப்தம் கிடைக்கும். வாழ்க்கை மாறும், தலைவிதி மாறும், உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து போகும். ஆக அதிகாலை பொழுதே எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் சூரிய பகவானை கண்ட பனி போல மறைந்துவிடும். சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி அமர்ந்து 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை.
1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம், ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில மாத பிறப்பு. இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவானுடைய நமஸ்காரம், தீப தூப ஆராதனைகள் செய்தான் என்ன பலன் என்பது இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மேஷராசி அன்பர்கள், சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் ஸ்ரீ புதன் பகவான், 3ஆம் வீட்டில் குரு பகவான் சுகஸ்தானத்தில், கடக ராசியில் சந்திர பகவானோடு ஸ்ரீ செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், லாபத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். ஓரளவிற்கு பலன்களை இந்த தினம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுநாள் வரையில் கடந்த நாட்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் மாற்றங்களும் வரும் வரையில் பொறுமை நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களை பழுது பார்க்க வேண்டிய நிலை இருக்கும். ராசி அதிபதி உங்களுக்கு சந்திர பகவானோடு இணைந்திருப்பதால் கூடுமான வரையில் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்தே செல்வது நல்லது. வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகளை பற்றி பேசாதீர்கள். பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான் குழந்தைகளிடத்தில் பக்குவமாகத்தான் போக வேண்டும். பிடிவாத போக்கோடு நீங்கள் இருந்தாலும் அவர்கள் இருந்தாலும் அது இந்த நாள் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வீடு மாற்றக்கூடிய எண்ணங்கள் அவ்வப்போது மனதில் எழலாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்திருப்பது விசேஷம். காரணம், 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு ராசியில் இருப்பதால் சூழ்நிலைகள் ஓரளவிற்கு நன்மையாகவே இருக்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகளை கூட சிறப்பாக முடிக்கக்கூடும். சீக்கிரமாகவே முடித்து விடுவீர்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூட்டாளிகளோடு நல்ல அமைப்பு இருக்கிறது. கவலை வேண்டாம். உங்களுடைய வேலைகள் இந்த தினம் நினைத்தது போல நடக்கும். சில வேளைகள் சின்ன சின்ன காரியங்களில் தான் பிரச்சனைகள் இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அதை பற்றி பயப்படும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுது மிக ஜாக்கிரதையாக இருங்கள். இப்பொழுது இடம் வாங்குவதோ, ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதோ, பொதுவாக இடம் பார்ப்பதோ கூடாது. காரணம், செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீச்ச ஸ்தானத்தில் கடகத்தில் சஞ்சாரம் செய்வதால் வீடு தொடர்பான எந்த விஷயங்களையும் எடுத்து செய்யாதீர்கள். இப்போதைக்கு அமைதியாக இருப்பதுதான் நல்லது. மற்றவர்கள் எதை சொன்னாலும் உங்களுடைய ராசிக்கு எது சரியோ அதை மட்டுமே நீங்கள் பார்த்து செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை பார்த்தாலே நீங்கள் ஒரு அளவிற்கு முடிவுக்கு வந்து விடலாம். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கிற நிலைப்பாடுக்கு உங்களால் நிச்சயம் வந்துவிட முடியும். ஆகவே மேஷராசி அன்பர்கள், உத்தியோக வேலைகள்ல கூட ஆண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு உண்டான காலமாக இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவிற்கு கைக்கு பணம் கிடைக்கும். குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனத்தோடு இருங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். பிபி, டென்ஷன் போன்ற விஷயங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். நேரத்திற்கு நல்ல ஆகாரங்களை, உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிறுக்கு உபாதிகள் கொடுக்கக்கூடிய காரம், மசாலா, உப்பு, எண்ணெய் சார்ந்த வகைகளை முற்றிலுமாக தவிர்ப்பது உங்களுடைய உணர்வுகளுக்கு மிக மிக நல்லது. உணவு எப்படியோ உணர்வுகளும் அப்படி என்கிற வழக்கத்தின்படி இந்த நாள் நீங்கள் சற்று சீரமைத்துக் கொள்வது நல்லது. சிரமங்கள் கொஞ்சம் குறையும். தைரியமாக இருங்கள். உங்களுடைய நடவடிக்கை மூலம் தலையெழுத்து, தலைவிதி மாற வாய்ப்புகள் உண்டு.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் தாமதமாக இருக்கும். சில வேலைகளை புரிந்து கொண்டு செய்தால் நல்லது. அவசரம் காட்டாதீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெண்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும். வருமானம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்த பொருள் ஆதாயம் ஏற்படும். பண வரவுக்கு உண்டான நாள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா சிவனை, ஆதி சிவனை, சிவ பெருமானை வழிபாடு செய்தால் நல்லது. கவனமாக இருங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபத்தை தணிக்கக்கூடிய விஷயங்களில் இருங்கள். காரணம் 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு சூரிய பகவானோடு இணைந்திருப்பதால் சின்ன சின்ன பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ருணரோக சத்ரு, கடன் தொடர்பான பிரச்சனைகள் மனதில் எழலாம். தேவையற்ற எண்ணங்கள் அவ்வப்போது மனதில் ஒரு விதமான பயத்தை உண்டாக்கிவிடும். கவலைப்படாதீர்கள். சூரிய நமஸ்காரம் செய்தால் இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 18ஆம் நாள், ஜூன் 1ஆம் தேதி, ஆங்கில மாத பிறப்பு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? சூரிய பகவான், புதன் பகவான் ராசியில் சஞ்சாரம். குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் அதிபதி சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவரே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் ஆவார். 1க்கும் 6க்கும் அதிபதி விரயத்தில் 12வது வீட்டில். செலவு செய்து வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ போகக்கூடிய எண்ணங்கள் மனதில் தோன்றும். சுக்கிர பகவான் விரயத்தில் இருப்பதால் திடீர் மாற்றங்கள், பயணங்கள், வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். படோபகமாக இருந்த நீங்கள் இந்த நாள் சற்று கையை சுருக்கிக் கொள்ள வேண்டும். செலவுகள் அதிகம் செய்யக்கூடாது. பணத்தை இதுநாள் வரையில் நீர் போல, தண்ணீர் போல செலவழித்திருப்பீர்கள், கட்டுப்பாடு இல்லாமல். அப்படி இருப்பவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாகவே இருங்கள். சிக்கனமாக இருப்பவர்களுக்கு கவலை இல்லை. இருந்தாலும் பேசக்கூடிய விஷயங்களிலும் கட்டுப்பாடு தேவை. பணம் சம்பந்தமாக அதிகம் பேசுகிறீர்கள் என்றால் அதனை குறைத்துக் கொள்ளுங்கள். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அதிலும் புதன் பகவானுடைய வீட்டில். ஒரு சிலர் இடத்தில் நீங்களே அறிமுகம் செய்து கொள்வீர்கள். மற்றவர்கள் வந்து பேசவில்லை என்றாலும் நீங்களாகவே சென்று உங்களை பற்றிய விவரங்களை கொடுத்து விடுவீர்கள். நட்பு வட்டாரங்கள் இதனாலே விரிவடைக்கும். உங்களுடைய நல்ல குணத்தையும் நல்ல அம்சத்தையும் பார்த்து மயங்கி போவார்கள். நல்ல முக அழகு, தேஜஸோடு இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். சிற்றின்பம் சம்பந்தமான எண்ணங்கள் ஏற்படும் பொழுது கட்டுக்கோப்பாக மன கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். ஆசைகள் அதிகமாகவே இருக்கும். எதற்காகவும் வீண் விரயம் செய்யாதீர்கள். சில நேரம் பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பெண்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெண்களாலும் உங்களுக்கு செலவுகள் வரலாம். சுக்கிர பகவான் என்பது பெண்ணுக்குண்டான காரகத்துவம் பெறக்கூடியவர். அவரே உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் பெண்களின் முகாந்திரமாக திருமணமானவர்களுக்கு உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். எதை செய்தாலும் சிந்தித்து இருங்கள். தேவையற்ற விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். அதற்குண்டான நேரம் அல்ல. எதை செய்தாலும் சில நேரங்களில் பணம் தொடர்பாக விரயங்கள் ஆகும். சுப நிகழ்ச்சிகள், சுப முகூர்த்தம் சம்பந்தமான வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தாமதங்கள் உண்டாகும். மாற்றொரு வழிமுறைகளை கையாள வேண்டும். ஒரு வழி இல்லை எனில் மற்றொரு வழியை பார்ப்பீர்கள். அந்த வழியும் சரியில்லை என்றால் வேறொரு வழியை தொடர்பு கொள்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு பல சேனல்கள் உங்களுக்கு இருக்கும். மாற்று முறையில் கையாளக்கூடிய ஒரு நிலைப்பாடு உங்களுக்குள் இருக்கும். இருந்தாலும் ஓரளவிற்கு வெற்றிகளை பெற்று விடுவீர்கள். கவலை வேண்டாம். கோச்சாரத்தில் எப்படி நடக்கிறது அதற்கேற்றபடிதானே உங்களுக்கு பலனும் கிடைக்கும்.
அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கிறதோ அதுதான் சிறப்பு. எந்த உருவ அமைப்பை கொண்டு வருகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு அழகு. யாரை பார்த்தும் பொறாமையோ பொச்சரிப்போ வீண் எண்ணங்களோ இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்று கொடுத்தது உங்களுக்கு உயர்ந்தது என்ற மன ஓட்டத்தோடு இருங்கள். கிடைப்பவை நல்லதாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கும். மன கட்டுப்பாடு என்பது தேவை. அங்கும் இங்குமாக மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சாப்பிடும் பொழுது சீக்கிரமாக உடல் நலம் தேரும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு நல்லது. புரிந்து கொண்டால் நல்லது. இந்த நாளை எளிமையாக கடந்து விடலாம். வீண் பிரச்சனைகளுக்கு செல்ல மாட்டீர்கள். படிப்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் மாணவ மாணவிகளுக்கு புரிதல் என்பது அதிகமாக இருக்க வேண்டும். மிக மிக கவனமாக உங்களுடைய விஷயங்களை கையாளுங்கள். ஒருமுறை ஞாயிறு என ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவது விசேஷம். ரோகிணி நட்சத்திரம் வரவுகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் குறைபாடுகள் இருக்காது. முயற்சிகள் கைகூடும். எழுத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனித்து இருக்க வேண்டும். செவ்வாய் பகவான் நீச்ச ஸ்தானத்தில் இருப்பதால் அவசரப்படாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அதுதான் நல்லது. பேசிய நடக்காத வேலைகளை கூட நடத்த விட மாட்டீர்கள். ஆக உங்களுடைய செயல்களில் வேகத்தை குறைப்பது, பேச்சை குறைப்பது, அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, இது போன்ற நிலைப்பாடுகள் இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் முழுமையாக சிந்திக்க முடியும். யாரையும் பிறரையும் எதற்காகவும் பார்க்காதீர்கள். உங்களுடைய கவன சிதறல்கள் உங்களுக்கு ஏற்பட்டு சில பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கை தேவை. இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 18ஆம் நாள். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. குரு பகவான் ராசியிலும், தனஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவானும், முயற்சி பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீட்டு பாக்யஸ்தானத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனிஸ்வர பகவான், லாபத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், விரயத்தில் சூரிய பகவானும் புதன் பகவான் சஞ்சாரம். உறவுகளால் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எடுத்த காரியத்தை முழுமையாக முடிக்கும் வரையில் ஓய மாட்டீர்கள். விருப்பமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழி கிடைக்கும். புதிய லட்சியங்கள் உண்டாக்கும். ஏணி மேல் ஏணி ஏறி மேலே எப்படியாவது உயர்ந்துவிட வேண்டும் என்கிற எண்ணப்போக்கோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இளைய சகோதர சகோதரிகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் பல நிலைகளுக்கு சென்று தாமதங்கள் ஆகி பிறகு நடக்க வாய்ப்புகள் உண்டு. பாக்கியத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனிஸ்வர பகவானும் அவரோடு ஸ்ரீ ராகு பகவானுடைய சஞ்சாரம். தந்தை வழியில் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை தரலாம். தெய்வ நம்பிக்கை உண்டு. இறைவனை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பீர்கள். கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு வளர்ச்சி கொண்டான நிலை உண்டு. பெரிய பெரிய அளவிலாவது புத்தகங்களை படிப்பீர்கள். புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகம். புத்தி கூர்மை மேம்படும். ஆனாலும் உங்களுடைய அதிபதி விரயத்தில் 3ஆம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறார். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று மாற்றங்கள் வரலாம். எது நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்தபடி வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களாக கூட்டாளிகளாக சேர்ந்து ஒரு வேலையை தொடங்க நினைப்பீர்கள்.
அந்த வேலை தொடங்குவதற்கான சில வழிமுறைகளையும் கையாளுவீர்கள், எண்ணி பார்ப்பீர்கள். பெரியவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுக்கலாம். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து விடுவீர்கள். மிதுன ராசி அன்பர்கள், நல்ல புத்தி கூர்மை, நல்ல ஞானம், அறிவு, தெளிவு, நல்ல சிந்தனை இதெல்லாம் அதிகரிக்கும். புள்ளி வைத்தால் கோடு போட்டு விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுடைய ராசி. அதற்கேற்றபடி கோச்சாரத்தினுடைய நிலைப்படி நீங்கள் இந்த நாள் எதை செய்தாலும் ஆர்வமாக செய்வீர்கள். தவிர்ப்பது என்பது இருக்காது. எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாளுக்கான வேலைகளை மிக சிறப்பாக, சுமூகமாக, சுபமாக முடிக்கக்கூடும். பேச்சுவார்த்தைகளில் அனுகூலம் இருக்கும், சாந்தம், அமைதி இருக்கும். அதே நேரத்தில் கோப குணமும் சற்று தலை தூக்கும். எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து செயல்பட வேண்டும். பக்குவம் என்பது நல்லது. தனக்கு தெரியுமே என்கிற எண்ணத்தோடு யாரிடத்திலும் பேசாதீர்கள். அதில் கட்டுப்பாடு தேவை. தற்பெருமை குணங்களை தவிர்க்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது அவை சீக்கிரமாகவே நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யலாம். வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. ஒத்துழைப்புகள் ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாளாக உறவுகள் கை கொடுக்கும். மனதில் திருப்தி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் வாய்ப்புகள் அமையும். நல்ல நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். லட்சியத்தோடு இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். ஆர்வம் நிறைந்ததாக இருக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 18ஆம் நாள். இந்த நாள் எப்படி? கடகராசி அன்பர்கள், ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் என்பது இருக்கிறது. அவரோடு செவ்வாய் பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அதோடு பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான். விருச்சகத்தின் அதிபதி, மேஷத்திற்கு அதிபதி. வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் கொஞ்சம் கவனித்துத்தான் பேச வேண்டும். பெரிய பெரிய விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த பேச்சுக்கள் தான் வெளிப்படும். பற்றற்ற ஒரு சில தன்மைகள் இருக்கும் குடும்ப விஷயங்களில் தனித்தே இருப்பீர்கள். ஒரு பெரிய அளவில் எல்லோரிடத்திலும் உங்களுக்கான மனது இருக்காது. கேட்டால் கேட்ட கேள்விக்கு பதிலாக இருக்குமே தவிர ஆத்மார்த்தமாக மனமார்ந்து பேசுகிறீர்கள் என்றால் இருக்காது. கடகராசி அன்பர்கள், பேச்சுக்களின் முகாந்திரமாக ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் வெளிப்படும். பணத்தை சேர்க்க வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கும். இருந்தாலும் போதாத ஒரு நிலைகள் அவ்வப்போது வரும். சமாளித்துக் கொள்வீர்கள். தைரியம் உள்ளவர்கள் நீங்கள். எப்பொழுதும் உடல் உழைப்பையே அதிகம் நம்புவீர்கள். உழைத்து வாழலாம் என்கிற நம்பிக்கை உண்டு. உழைப்பை உயர்வு தரும் என்கிற கோட்பாடு உண்டு. தன்னம்பிக்கை, தைரியம் என்றும் தோற்று போகாது உங்களுக்கு. எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் நிச்சயம் உங்களுடைய பிறப்பிலேயே உண்டு. ஆக கடகராசி அன்பர்கள் இரவு பகல் பாராது அயராது உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடும். அவ்வப்போது சில நேரங்களில் உங்களுக்கும் உடல் அசதிகள் வரலாம். உங்களுடைய அதிபதி உங்கள் ராசியில், அதிலும் செவ்வாய் பகவானோடு இணைந்தே இருக்கிறார். அவ்வப்போது தைரியம் குறையும். ஒரு சில பய உணர்வுகள் வெளிப்படும். எப்பொழுதும் தைரியசாலிகள் தான் இருந்தாலும் மனது என்பது பக்குவப்படாத நிலையில் இருக்கும். தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடும். மனதளவில் எண்ணத்தில் தெளிவு என்பது அவசியம். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் சில மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். மற்றவர்களுடைய குணநலன்களை புரிந்து செயல்படுவீர்கள். பயனற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். எது முக்கியமோ, உங்களுக்கு எது அவசியமோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்லது. கடகராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இந்த நாள் சற்று தாமதமாக தான் நடக்கும். விதி, மதி, கதி என்பதை புரிந்து கொண்டாலே எந்த விதமான பிரச்சனைகளும் வெளிவராது.
உடல் வலி கொஞ்சம் இருந்தாலும் அதையும் சமாளித்து உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விரயத்தில் குரு பகவான் நட்சத்திர அதிபதி இருப்பதால் கொஞ்சம் கவனித்துதான் செய்ய வேண்டும். பெரியவர்களோடு கலந்து ஆலோசனை செய்யலாம். தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் இருக்காதீர்கள். சற்று தலை வணங்கி போவது நல்லது. சிந்தனைகள் அதிகரிக்கும் நாள். வலி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வங்களை வழிபாடு செய்வதால் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். பொறுப்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலம் உண்டாக்கும். எதையும் கௌரவமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. அதிகமாக யாரிடத்திலும் கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். அமைதியாக இருப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருந்தாலும் சூரிய பகவானோடு புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுடைய விரையாதிபதி லாபத்தில் இருப்பதால் தந்தையினிடத்தில் மிக பக்குவமாக குடும்பத்தில் நடந்து கொள்வது நல்லது. யார் எந்த கிரகங்கள் பாதகத்திலோ சாதகத்திலோ இருக்கிறார்களோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் இருக்கும். முயற்சி பாவாதிபதியாக இருந்தாலும் அவரே உங்களுக்கு விரையாதிபதி. லாபத்தில் வரக்கூடிய பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவாகலாம். லாபத்தை நோக்கி உங்களால் வேலையை செய்ய முடியாது. எவ்வளவுதான் நீங்கள் கணக்கிட்டு வேலை செய்தாலும் ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு பணம் செலவாகி கொண்டே இருக்கும். இதுவே உங்களுக்கு அவ்வப்போது மன கவலைகளை உண்டாக்கிவிடும். ஆகவே ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சற்று மன அமைதி இல்லாமல் தான் இருப்பீர்கள். கவனமாக இருங்கள். இந்த நாள் தெய்வ வழிபாடு முழுக்க முழுக்க செய்தால் ஓரளவிற்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான நாள். ராசியில் கேது பகவானுடைய சஞ்சாரம் மன அமைதியோடு இருக்கக்கூடும். தெளிவற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு கூட சீரான சில வேலைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. சிந்தனைகளில் அதிக குழப்பத்தோடு இருப்பீர்கள். எதன் மீதான ஆர்வங்கள் இருக்காது. நம்பிக்கையற்ற நிலைகளிலேயே ஒரு சில காரியத்தை கவனிப்பீர்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசி என்பர்கள். சந்திர பகவான் இருக்கக்கூடிய இடம் விரயத்தில். அவரோடு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் சுகாதிபதியும் உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் சற்று மன தைரியம் இருக்காது. பய உணர்வுகள் இருக்கும். எண்ணத்தில் தெளிவுகள் காணப்படாது. 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானோடு 6ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்கிறார். உங்களுக்கு 7இல் பெரிய பெரிய எண்ணங்கள் கனவுகள் உங்கள் மனதில் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு இருக்கு. நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் நெருங்கி வரலாம். உங்களிடம் மனம் விட்டு பேசலாம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அவர்களிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் சாதகம் அற்ற நிலையிலும் தான் இருக்கிறது. நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு தெரிவதற்காக எந்த விஷயத்தையும் பேசாதீர்கள். கட்டுப்பாடு தேவை. எவ்வளவு சாதித்தாலும் உங்களுடைய சாதனைகளை நீங்களே வைத்துக் கொள்வது நல்லது. பிறருக்கு நான் யார் என்பது புரிய வைக்கிறேன் என்று எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தாதீர்கள். மன கட்டுப்பாடு வேண்டும். பேச்சுக்களில் கட்டுப்பாடு, செயல்பாடுகளில் கட்டுப்பாடு, பண கட்டுப்பாடு வேண்டும். அதிகம் செலவு செய்து பிறகு அவதிப்படாதீர்கள். கடன் வாங்காதீர்கள். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். இயலாதவர்களுக்கு உதவுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதையும் தாண்டி நீங்கள் கட்டுக்கோப்பாக இருந்தால் தான் பிழைக்கவே முடியும். இல்லை என்றால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். கவனமாக இருங்கள்.
எந்த வேலைகள் எப்படி செய்யக்கூடும் என்கிற எண்ணப்போக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அணை போட்டு தடுத்தாலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், கற்பனைகள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதிலேயே உங்களுடைய நாட்டம் இருக்கும். எதிலும் கவனித்து இருங்கள், எதிலும் அலட்சியம் செய்யாதீர்கள். இந்த நாள் எப்படி அமைகிறதோ அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இருப்பதை ஏற்றுக்கொண்டாலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்லதை செய்யலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். அலைச்சல் இருக்கும். அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கும். எதற்காக ஓடுகிறோம் என்றே தெரியாமல் ஓடுவீர்கள். அதுதான் அங்கு இருக்கக்கூடிய விஷயமாகவே அமையும். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால், சில வேலைகளை குறைத்து கொண்டால் நிச்சயம் ஓரளவிற்கு ஓய்வுகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம். உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாகும். கூடுமான வரையில் பூரம் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், மேஷத்தில். ஆக தம்பதியர்களுக்கிடையே நல்ல அனுசரணையான போக்கு, கருத்து ஒற்றுமை இருக்கும். உத்திரம் நட்சத்திரம். 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று இருங்கள். விதி மாறும். விதி, கதி, மதி என்று 3 சொல்வார்கள். அந்த விதி மாறுவதற்கான வழிக்கு இறைவனை நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். இறைவனை நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டால் உங்களுடைய எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மதி நன்றாக வேலை செய்யும். ஆக விதி, கதி, மதி எப்படி இருந்தாலும் இறைவனை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள். தொடர்ந்து 108 நாமத்தை உச்சரித்தாலே போதும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அனைத்தும் துவம்சமாகிவிடும். சேமிப்புகள் குறையலாம். கவனமாக இருங்கள். ஆனால் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். திட்டமிட்டு செய்தால் இந்த நாள் தான் நல்ல நாள். நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு தெரியும்படியாக நடக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்க இறை வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 18ஆம் நாள், ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ராசிக்கு 5ஆம் வீட்டில் அதிபதியான சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்திலும் இருக்கிறார். ருணரோக சத்துரு பாவகத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டம ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வந்திருக்கிறார், 8ஆம் வீட்டில் மேஷத்தில். பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுடைய அதிபதி சஞ்சாரம், 10இல் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு கண்டக சனி நடக்கிறது. கன்னிராசி அன்பர்கள், லாபத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கோச்சார அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? எண்ணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவது போல தோன்றும். எவ்வளவோ பெரிய கஷ்டங்களை நீங்கள் பார்த்திருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கொஞ்சம் மறையக்கூடும். தெளிவுகள் இருக்கும். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்காக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அது நடக்கும். அல்லது கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்தாலும் அதற்குண்டான குரு பகவானுடைய பார்வை என்பது வேண்டும். அது உங்களுக்கு இப்பொழுது 10ஆம் நிலையில் தான் இருப்பதால் அவ்வளவு சிறப்பாக அமையாது. ஆக குடும்பத்தில் வீட்டில் இருப்பவர்களுக்கோ உங்களுடைய உறுப்பினர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ சுப காரியங்களை செய்து அழகு பார்ப்பீர்கள். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமையும். சாதாரண வேலைகள் செய்தால் கூட அதில் திருப்தி இருக்கும். நல்ல மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் வளர்ச்சியை வரவழைத்துக் கொள்வீர்கள். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் தான் உயர்வாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் பெருந்தன்மையாகவே இருக்கும். எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. சுப் லாபமாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்கள்,
எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் இயல்பாகவே உண்டு. மனதிடம், மனோ வலிமை அதிகம். சூரிய பகவானை வழிபடுங்கள். இன்னும் கௌரவம், பட்டம், பதவி, உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம், பெரிய பெரிய பதவிகள் வகிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். சூரிய பகவான் விரையாதிபதியாக இருந்தாலும் இப்போது உங்களுக்கு கோச்சாரத்தில் பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய அதிபதியாக இருப்பதால், அதிபதியோடு சேர்ந்து இருப்பதால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எண்ணத்தில் போக்கு, தெளிவு இருக்கும். குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் உருவாகும். குழந்தைகளை நல்ல விதமாக வளர்ப்பீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வீர்கள். மனக்கவலைகள், சோர்வுகள் நீங்கும். மனோதிடம், தைரியம் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது மிக மிக நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள் நிறம். கன்னிராசி அன்பர்கள் நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம். மனம் சார்ந்த கவலைகள் கொஞ்சம் குறையும். திடமாக இருப்பீர்கள். நன்றாக சிந்திப்பீர்கள். செயல்படுத்தக்கூடிய வேலையில் வேகம் இருக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடும். எண்ணிய காரியங்கள் நடக்கும். மிகுதியான ஒரு வரவேற்பு கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும். வலிமை மிகுந்தவர்களாக, திடகாத்திரமானவர்களாக இருப்பீர்கள். தெய்வ அருளை பரிபூரணமாக பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரம். வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் வந்து சேரும். மனக்கவலைகள் நீங்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 18ஆம் நாள். ஆங்கில மாத பிறப்பு ஜூன் 1ஆம் தேதி. தமிழில் வைகாசி 18. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, துலாம் ராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு பகவான் என்றாலே 1, சூரிய பகவான் 1. ஆக மிகச்சரியாக ஜூன் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கிறது. ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானும், களத்திர ஸ்தானத்தில் உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் 6ல் இருந்து 7ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். ஆனால் அஷ்டமத்தில் சூரிய பகவானோடு விரையாதிபதி புதன் பகவானும் சேர்ந்தே இருக்கிறார் 8ஆம் இடத்தில். பாக்கியத்தில் 9ஆம் ஸ்தானத்தில் குரு பகவான். துலாம் ராசி என்பர்களே, குரு பகவான் உங்களை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு பார்வை உண்டு. கேத்து பகவான் உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கிறார். பெரிய பெரிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சிலருடைய அறிமுகம் கிடைக்கும். மூத்த தலைவர்களுடைய ஆதரவு ஏற்படும். நல்ல நிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய ஃபார்ம் மிக சிறப்பாக அமையும். வேளாண்மை சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனித்தே இருக்கக்கூடும். மதிப்பு உயரம், மரியாதை கூடும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். செய்யக்கூடிய வேலைகளில் நிதானமாகவும் இருங்கள். வருமானம் பற்றிய சற்று கவலைகள் இருக்கும். குறைவாக வருகிறதே என்று அதை சரி கட்டி விடுவீர்கள். தேவைக்கேற்றாற் போல் பணம், பொருளாதாரத்திற்குண்டான சூழ்நிலைகளை அமையும். ஏற்றம் இருந்தால் இரக்கம், இரக்கம் இருந்தால் ஏற்றம். இப்படித்தானே மாறி மாறி ஏற்ற இறக்கம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. உங்களுடைய கோச்சாரத்தினுடைய அமைப்பை, இயல்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆனால் எதற்கும் எந்த விஷயங்களுக்காகவும் கவலைப்பட மாட்டீர்கள். துலாம் ராசி என்பவர்கள் எப்பொழுதும் நேர்மை குணம் கொண்டவர்கள். நீங்கள் உங்களோடு இருக்கக்கூடியவர்களும் நேர்மையாக இருக்கத்தான் எண்ணுவீர்கள். தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவானோடு திருவருளை பெறுவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இறை வழிபாடு, கிரக சஞ்சாரத்தினுடைய போக்கை அறிந்து செய்வது நல்லது.
வீட்டில் மன அமைதி இருக்கும். தந்தையின் முகாந்திரமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு தெரியாததை அவர்களே புலப்படுத்துவார்கள். எதிர்பாராத வகையில் அலைச்சல்கள் உண்டாகலாம். மனக்கவலைகள் இருக்கும். சிந்தனைகளை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். அதிக செலவுகளுக்கு உட்படுத்தாதீர்கள். நலம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு, நவகிரக வழிபாடு நல்லது. சூரிய பகவானை வழிபடுங்கள். அதிகாலை பொழுது எழுந்து கொண்டால் உங்களுடைய கர்ம வினைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. எல்லா நிலைகளிலும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் ஒரே சூட்சமமான வழி கர்ம வினை தீர வேண்டும். அப்ப நல்வினைகள் உண்டானால் தான் உங்களுக்கு கர்ம வினைகள் தீரும். அதற்கேற்றபடி உங்களுடைய செயல்கள், தான தர்மங்கள், பிறருக்கு உதவி செய்வது, நல்ல குணத்தோடு இருப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்ரா நட்சத்திரம். அறிமுகம் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நம்பிக்கையாக சில வேலைகளை கவனிக்கக்கூடும். சுவாதி நட்சத்திரம். மனது அமைதிப்படும். செயல்களில் உங்களுக்கு சீரான போக்கு இருக்கும். ஒரு சரிசமமான நிலையே இருக்கும். சுமூகமான நிலை உண்டாகும். விசாக நட்சத்திரம். குழப்பங்கள் நீங்கும். கடந்த கால பிரச்சனைகள் அகலும். நலம் நிறைந்ததாக காணப்படுவீர்கள். சஞ்சலமான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு குழப்பங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. ஆக எது எப்படி தொடங்குகிறதோ அதுவே தானாக அமையும். அமைதிக்குண்டான நாளாக பார்த்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவான் இந்த நாளை ஆளுகிறார். ராசிக்கு 4ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் பாவாதிபதி அவர்தான். உங்களுடைய அஷ்டமாதிபதியும் குரு பகவானே. ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அஷ்டம குரு நடக்கிறது. கஷ்டங்கள் தேய்ந்து போக வேண்டுமானால் சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரனை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள் ராசியினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது வேலைகளில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். கூடுமான வரையில் திட்டமிட்டு செய்தால் நல்லது. கொடுத்த வேலைகளை செய்ய மாட்டேன் என்று ஒதுக்கவும் முடியாது, ஒழியவும் முடியாது, ஓடவும் முடியாது. கொடுத்ததை கொடுத்தபடியாக மிக அழகாக, நேர்த்தியாக, நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி வேலைகளை செய்ய வேண்டும். பெண்களுக்கு கூடுமான வரையில் மதிப்பு மரியாதை கொடுப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களாகட்டும், உங்கள் தாயினிடத்திலும் சரி, உங்கள் துணைவரிடத்திலும் சரி, பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். 6ஆம் வீட்டிலேயே உங்களுக்கு சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் அவரே. அதாவது 7க்கும் 12க்கும் அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். பெண் தெய்வ வழிபாடு நல்லது. கூடுமான வரையில் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்கள் எதையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டகரமான நல் வாய்ப்புகள் அமையும். எதிர்பாராதபடி நடக்கும். வியாபார போக்கு நிதானித்துதான் செய்தல் நல்லது. நேர்மறையான எண்ணங்கள் மிகவும் நேரடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டு முயற்சி செய்து ஆராய்ச்சி செய்து பார்ப்பீர்கள். மற்றவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு நடத்த மாட்டீர்கள். அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளினால் ஒரு சில அனுபவங்கள் ஏற்படும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு மாறுபட்ட அனுபவம் இருக்கும். ஆக்கப்பூர்வமான நாளாகவும் செய்வீர்கள். ராசியினுடைய அமைப்புப்படி இந்த நாள் மனம் உங்களுக்கு சீராக இருக்க வேண்டும். கட்டுக்கோப்புகளை தளர வைக்க வேண்டும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரும் பொழுது தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது.
சுக்கிரா பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள், நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம். பொறுப்புகள் அதிகரிக்கும். கொடுத்த வேலைகளை முடிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்து செயல்படுங்கள். வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். அனுஷம் நட்சத்திரம். அதிர்ஷ்டமான ஒரு சில நல் வாய்ப்புகள் அமையும். ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் வரலாம். அனுஷம் நட்சத்திரம். தேவைக்கு ஏற்றாற்போல் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இருக்கும். திடீர் பண வரவுகள் உங்களை திக்குமுக்காட செய்யும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் அனுபவங்கள் ஏற்படும். புரிதல் இருக்கும். ஆக்கப்பூர்வமாக இருப்பீர்கள். மாறுபட்ட தன்மைகள் இருக்கும். வர்த்தகத்தில் எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில மாத பிறப்பு, வைகாசி தமிழ் மாதம் 18. ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். சிந்தனை போக்கில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். பேச்சுக்களின் முகாந்திரமாக சில நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உழைப்புக்கு தகுந்தாற்போல் பலன்கள் இந்த கால நாளில் கிடைக்காது. நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளை தவறாது செய்யுங்கள். உங்களுடைய கர்மாக்கள் என்ன என்பதை புரிந்து தெரிந்து செய்தால் எதற்கும் ஆசைப்பட மாட்டீர்கள். எந்த விதங்களிலும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாது. ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். விலகி இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் 5ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், 6ஆம் வீட்டில் ரிஷபராசியில் சூரிய பகவானோடு ஸ்ரீ புதன் பகவான், களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான், அவரோடு செவ்வாய் பகவான். சந்திர பகவான் அஷ்டமாதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். அது மட்டுமல்ல, பாக்கியஸ்தானம் 9வது வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக சந்திராஷ்டமம் என்றாலே அமைதியாக இருப்பதுதான் நல்லது. உங்களுக்கு நல்ல பேர் என்பது கிடைக்காது. தேவையற்ற அவப்பெயர்கள் வராதபடி வேணால் பார்த்து கொள்ளலாம். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் முதலீடு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாக நிதானமாக இருந்தால் சில பலன்கள் சின்ன சின்ன வகையிலாவது வந்து சேரும். யாரிடத்திலும் எந்த விதங்களிலும் மன உளைச்சலாக இருக்காதீர்கள். கூடுமான வரையில் சந்திர பகவானை வணங்குவது, அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து கொள்வது, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சீக்கிரமாகவே எழுந்து அவர்களுடைய வேலைகளை கவனித்தால் நல்லது. தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீர்கள். யார் எதை செய்தாலும் அதனை கண்டம் காணாமல் போக வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டால் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகிவிடும். கவனித்துதான் இருக்க வேண்டும். கவனித்துதான் செயல்பட வேண்டும். இறை வழிபாடு, இறை சிந்தனையோடு இருந்தால் சில நல்ல பலன்கள் வரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை பொறுத்துதான் பலன்களும் இருக்கும். அமைதியாக இருந்து விடுங்கள். யார் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அதிக பேராசையோ எதிர்பார்ப்போ கூடாது. உடல்நலம் மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. எந்த விஷயத்தையும் முன்னெடுத்து செல்லாதீர்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியும் வரையில் மன அமைதியோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. மாற்றங்கள் ஏற்படும். சிந்தனை போக்கில் விவாதங்கள், மற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். ஈகோ சார்ந்த குணங்கள் இருக்கக்கூடாது. விலகி இருப்பவர்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். பூராட நட்சத்திரம், வேலைகள் உங்களுக்கு தாமதமாகவே நடக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தவறி போகலாம். எதிலும் ஜாக்கிரதையாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள், அதுவே நல்லது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். முதலீடுகள் வேண்டாம். மற்றவர்களோடு கனிந்து பேசுவது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். 6ஆம் இடத்தில் சூரிய பகவான், அதிலும் புதன் பகவானோடு இருப்பதால் படிக்கக்கூடியவர்கள், ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் கவனித்தே இருக்க வேண்டும். குழப்பங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இறை நமஸ்காரம் செய்வது, தெய்வ பக்தியோடு இருந்தால் எப்பேற்பட்ட கடலையும் நீங்கள் தாண்டி விடலாம். எந்த பிரச்சனைகளும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கைக்கு கரை ஏறுவதற்கு இறைவனே உங்களுக்கு துணையாக வருவார், தோணியாக வருவார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி 18ஆம் நாளுக்கான பலன்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில மாத பிறப்பு. சூரியனுடைய எண் 1. அதிலும் ஞாயிற்றுக்கிழமை தினம் அமைந்திருப்பது மிக விசேஷம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சார். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆடை ஆபரணங்கள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சௌக்கியமாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். விரும்பியதை வாங்கக்கூடும். மகர ராசி அன்பர்கள், குடும்பத்தினுடைய தேவைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். பட்டியலிட்டு ஒவ்வொரு பொருளையுமே வாங்கக்கூடும். சுபகாரிய தொடர்பான விஷயங்கள் நடக்கும். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இருந்தால் அதை மன திருப்தியோட செய்வீர்கள். பிறருடைய தேவைகளுக்காக ஓடக்கூடிய அமைப்பு உண்டு. தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பிறருடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நல்ல மனம், நல்ல குணம் பெற்றவர்கள் நீங்கள். அமைதி, பொறுமை, நிதான குணம் உங்களுக்கு தெய்வம் கொடுத்தவாறு. மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். எதையெல்லாம் செய்ய நினைத்தீர்களோ, எண்ணினீர்களோ அந்த வேலைகள் முழுக்கவே நடக்கும். எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். மனதில் சந்தோஷத்தோடு இருங்கள். குடும்பமும் நல்ல விதமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி வாழ்க்கையினுடைய நிலையை அமைத்துக் கொள்வீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் யார் என்பதை முதலில் உணருதல் நல்லது. வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவோடு உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு பல நிலைகளில் வெற்றியை வாரி வழங்குவார்கள். நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவங்கள், பட்டம், பதவி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. எல்லோரையும் அசத்துவீர்கள். உங்களுடைய திறமை மற்றவர்களுக்கு வெளிப்படும் பொழுது உங்களை தலையில் வைத்து கொண்டாடி மகிழ்வார்கள். ஒத்துழைப்புகள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே பாராட்டுதலுக்குரிய நிலையில் தான் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்கள், யாராவது ஒருவர் உங்களை புகழலாம். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலோ சரி, வேலை சார்ந்த இடங்களிலோ, நண்பர்களோ கூட்டாளிகளோ உங்களை ஏதாவது ஒரு வகையில் புகழ்வார்கள். அது புகழ்ச்சி உங்களுக்கு பிடித்ததாகத்தான் இருக்கும். இதனாலே முழுமையான மனதில் சந்தோஷம், அன்பு, ஆனந்தம் இருக்கும். இந்த நாள் உண்மையிலேயே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கிறது. மற்றவர்களுடைய குணத்தையும் புரிந்து செயல்படக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். பிள்ளைகளுடைய படிப்புக்காக பணத்தை முதலீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் போன்ற விஷயங்களுக்கு கடன் வாங்கியாவது பணத்தை கட்ட வேண்டிய நிலையில் இருப்பீர்கள்.
குடும்ப தேவைக்காகவே உங்களுடைய செயல்கள் அதிகமாக இருக்கும். அதிலும் ஒரு சில நேரம் நெருக்கடியாக கூட அமைந்துவிடும். குறிப்பாக பிள்ளைகளுடைய தேவைகளுக்காகவே கடன் வாங்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும், தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு இருக்கும், வீட்டினுடைய அமைப்பு திருப்தியை தரும், விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள், ஒத்துழைப்புகள் ஏற்படும். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள், ஆரோக்கியம் அதிகரிக்கும். நேரம் நல்ல நேரமாக அமையும், ஒத்துழைப்புகள் உண்டாக்கும், உடல் நலத்தோடு திருப்திகரமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பு அதிகரிக்கும், மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 18ஆம் நாள், ஜூன் மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில மாத பிறப்பு. ராசியிலேயே ராகு பகவானோடு சனீஸ்வர பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், ருணரோக சதுருஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், களத்திரத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்புக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும்போது தந்திரமாக செயல்படுவீர்கள். சில காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். நல் வாய்ப்புகளை பெறக்கூடும். உறவினர்களிடத்தில் மதிப்பு உயரும், மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாக்குவாதம் போன்ற பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவர்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களும் சரி, செயல்களும் எல்லாமே மிகப்பெரிய அளவிலேயே இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளுக்காக சில பணத்தை செலவு செய்வீர்கள். 2ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குழந்தைகளுடைய நலன்களுக்காக சில வேலைகள் நடக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். வீடு, மனை, வண்டி, வாகனம் அது தொடர்பான விஷயங்களுக்கு சில செலவுகள் உண்டாகலாம். புதிய விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். அனுபவங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலம் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். தடுமாற்றங்கள் குறையலாம். எண்ணத்தின் போக்கு திடமாக இருக்கும், திடகாத்திரமாக இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் சில பண வரவுகள் இருக்கும். அமைதியாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிருஷ்ட திசை வடக்கு. அதிருஷ்ட எண் 8. அதிருஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக இருப்பீர்கள். நல்ல விஷயங்கள் நடக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருப்தியை தரும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. உதவிகள் சாதகமாகும். காரிய அனுகூலமாக இருக்கும். நன்மைகளை கிடைக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல வரவுகள் கிடைக்கும். அமைதியாக இருக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் பிறக்கும். சிந்தனைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானை வழிபட்டாலே சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்துவிடும். பொருளாதாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. தேவையை நிறைவேற்றுவீர்கள். ஆசைகள் கைகொடும்.
வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் வைகாசி மாதம் 18ஆம் நாள். கோச்சாரத்தின் படி இந்த நாள் எப்படி இருக்கும்? 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், 3ஆம் ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், 6ஆம் இடம் கேத்து பகவான், விரயத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்கள் இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகும். எதிர்பார்த்த இடத்திற்கு வேலைக்கு போவீர்கள். பழைய கஷ்ட நிலைகள் மாறும். வேலையில் இருக்கக்கூடிய புரிதல் இருக்கும். புதுவிதமான எண்ணத்தோடு வேலைகளை கவனிக்க கூடும். இழுபறியாக இருந்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். பழைய நிலைமையை காட்டிலும் இப்பொழுது மிகுந்த சுறுசுறுப்பாகவும் அசாத்தியமான நிலைகள் இருக்கும். குழந்தைகள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். வீட்டிற்கு தேவையானதை வாங்கி மகிழ்வீர்கள். குலதெய்வ கோவில் சென்று வருவது நல்லது. பிறை சூடிய சக்தி வழிபாடு விசேஷம். பெண் தெய்வ வழிபாடு நல்லது. பூர்வ புண்ணியங்களில் நல்ல அனுகூலத்தை பெற வேண்டுமானால் சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. அவர்களே உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசையை கொடுக்கக்கூடியவர்கள். சூரிய பகவானே உங்களுடைய பிழைகள் தீர, பாவங்கள் அகல, நன்மைகள் வந்து சேர, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர சூரிய பகவானை வழிபடுங்கள். தாயினுடைய செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய அனுபவங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதல், அந்நியமான சூழ்நிலைகள் இருக்கும். களத்திர ஸ்தானத்தின் அதிபதி புதன் பகவான் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அந்நியம் ஏற்படும் உயர்வுகள் பெறக்கூடும். எதிர்பார்த்தபடி தன லாபம், பண வரவு இருக்கும். வீட்டை மிக அழகாக மாற்றி அமைப்பீர்கள். பிடித்த பொருட்களை வாங்கி அலங்கரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வீட்டில் எதை செய்ய சொல்கிறார்களோ அதனை முழுமையாக ஏற்று செய்வீர்கள். நல்ல குணம் உண்டு. மற்றவர்களை மதித்து நடப்பீர்கள். போற்றி பாராட்டக்கூடிய நல்ல அமைப்பு இந்த நாள் இருக்கிறது. தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். நாட்டம் உண்டு. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய நல் ஆதரவு பிறக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம். மாற்றங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலை உத்தியோகம் கிடைக்கும். இடமாற்றத்திற்கு வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம். பொறுப்பறிந்து செயல்படுவீர்கள். குணங்கள் உங்களுக்கு சீராக்கும். மன அமைப்பு நல்ல விதமாக இருக்கும். வீட்டிற்கு தேவையானதை வாங்கி மகிழ்வீர்கள். ரேவதி நட்சத்திரம். அந்யுன்யம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். உயர்வாக இருக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.